ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வீக்லியே ஃபர்டிலைசர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசருக்கும் மேன்யூருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஃபர்டிலைசர் மேன்யூரில் வந்து மேன்யூர்னாலே ஆர்கானிக் தான். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகள் மற்றும் இலதள கழிவு, ஹியூமஸ் இதெல்லாமே வந்து மேன்யூரை செய்கிறோம். மேன்யூர் பார்த்தீங்கன்னா மேன்யூர்னா வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தாங்க மேன்யூர். ஆனால் அதுவே ஃபர்டிலைசர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் ரெண்டு வகை இருக்குங்க ஃபர்டிலைசர்லேயே. நேச்சுரல் ஃபர்டிலைசர் வந்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஃபர்டிலைசர் வந்து வீட்லேயே உள்ள கழிவுகளை வச்சு செய்யறதுங்க. ஆனால் இந்த ஃபர்டிலைசரில் வந்து ஆல்ரெடி மக்குனதுக்கு அப்புறம் மண்ணில் ஆட் பண்ணுறது. இதனால நம்மளுக்கு என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக்காவே செய்யறது வழியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட செடி வந்து அவ்வளோக்கு கெமிக்கல் இதுல வந்து இதாகாது. அப்புறம் வந்து எந்த உப்புக்களும் நம்ம மண்ணில் சேர்க்க தேவையில்லை. அதுவே ஆர்டிபிஷியல் ஃபர்டிலைசர் வகையில பாத்தீங்கன்னா எல்லாமே உப்பு தாங்க. நைட்ரோஜன்ல உப்பு, நைட்ரோஜன் வகையான நைட்ரோஜன் சால்ட்ஸ், அப்புறம் பாஸ்பரஸ் சால்ட்ஸ் இதெல்லாம் தாங்க ஃபர்டிலைசர்ல இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து உங்க மண்ணை வந்து பயங்கரமா பாதிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆல்ரெடி நம்ம கம்போஸ் பண்ண நேச்சுரல் ஃபர்டிலைசருங்க. இது ஆக்சுவலி நான் இதுல என்னென்ன போட்டேன்னு பாத்தீங்கன்னா, எக், அதாவது முட்டை, பாத்தீங்களா, முட்டை தோல் தாங்க. இது எல்லாமே பாதி தான் மக்கி இருக்கு. பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாதி தாங்க மக்கி இருக்கு. இது வந்து போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரியன்ஸை வெளியிடும். அப்புறம் இந்த மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ் ரெண்டோட மிக்சிங்குமே இருக்கு. அதாவது எப்படி இது பொட்டாசியம் பாஸ்பரஸ்னா பிரிக்கிறதுனா, நம்ம வந்து டீ தூள்ல பாத்தீங்கன்னா நைட்ரோஜன் இருக்கு, டீ தூள்ல பாத்தீங்கன்னா நைட்ரோஜன் இருக்கு. இந்த நைட்ரோஜன் வந்து இந்த டீ தூளை வச்சு நம்ம உரம் செஞ்சோம்னா அது வந்து நைட்ரோஜன் வச்சு செஞ்ச ஆர்கானிக். ஸோ இது அதுல வந்து நைட்ரோஜன் சத்து இருக்கும். இதுல வந்து நம்ம வாழைப்பழத்தோல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காய சருகு தாங்க போட்டிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்கிஷ் கலரில் உங்களுக்கு சில டைம்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபர்டிலைஸ்டாக இருக்கும் மண். அண்ட் இதில் வளர்க்குற செடி பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாவே சூப்பர் ஈல்டு வருங்க. அப்புறம் வந்து இதை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து நிறைய ஹோல்ஸ் தேவைங்க. உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதா இருந்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் செஞ்சுக்கலாம். லார்ஜ் ஸ்கேலில் பெரிய பெரிய பின்லாம் செய்ய தேவையில்ல. இது மாதிரி சின்ன பாக்ஸில் செஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த ஃபர்டிலைசர் செயல்லே வந்து ரெண்டு மெத்தட் இருக்குங்க. அனரோபிக், ஐரோபிக்னு ரெண்டு வகை இருக்கு. இந்த அனரோபிக் மூலமா வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் இல்லாமையே உரத்தை செய்ய முடியும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்குங்க. ஏரோபிக் முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே உரத்தை செஞ்சுருவோம். இது வந்து ஆக்சிஜனோட செய்யறதுங்க. அதனால இதுக்கு நம்ம வைக்க போற டப்பால வந்து நிறைய ஹோல்ஸ் போட போறோம். இங்க பாருங்க, அதாவது இதுல வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம். எதுக்குன்னா வந்து ஈஸியா ஆக்சிஜன் வந்து உள்ள போறதுன்னா. அப்புறம் கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கிறது வந்து கம்போஸ்டி, அதாவது நம்ம வைக்கிற மக்கர பொருட்கள்லாம் ஒரு விதமான தண்ணி மாதிரி ஒன்றை வந்து ரிலீஸ் பண்ணுங்க வெளியே. அது எல்லாமே வெளியே வந்து ஒரு டப்பால வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறக்காக கீழே ஒரு டப்பா வைப்போம். இதோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இப்படி வச்சிட்டோம்னா இதுல இருந்து வர அந்த சத்தான திரவியம் வந்து இதுல வந்து ஹோல்ட் ஆயிக்குங்க. இதுல வந்து 200 மில்லிலிட்டர் தண்ணியை 200 மில்லிலிட்டர் திரவத்தை 5 லிட்டர் தண்ணியில டைல்யூட் பண்ணி நம்ம எல்லா செடிக்குமே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இதுல ஏன் ஹோல்ஸ் போடுறோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு வகையா ஆக்சிஜனேட் பண்றதை பத்தி சொல்ல போறேன். இதுல இப்ப நம்ம கம்போஸ்ட் போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா 1 வீக் ஒன்ஸ், இல்லைன்னா நீங்க ரொம்ப சின்ன டப்பால போட்டு வச்சிருந்தீங்கன்னா 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் ஒன்ஸ் வந்து இதை வந்து நல்லா கிளறி விடணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு சீக்கிரமா எல்லா உரமுமே கிடைக்கும். அப்படி கிளறி விடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் வந்து எச்சாகுங்க. ஆக்சுவலி நானும் ஃபர்ஸ்ட் டைம் உரம் செய்யும் போது நான் சுத்தமா கிளறலைங்க. அதனால அப்படியே செட் ஆகி நான் 30 டேஸ் கழிச்சு ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ள எல்லா குப்பையுமே அப்படியே தான் இருந்துச்சு.
கிட்டத்தட்ட சிலது எல்லாமே பாதி தாங்க மக்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளறி விட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே பண்ணி பார்க்கலாங்க. எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மண்ணை வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம பாட்டிங் மிக்ஸ் கூட கலந்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்ப செடி வைக்கிற இதுலயே இதை வந்து கலக்கணும்னா அந்த வேர் பகுதியை சுத்தி வந்து தோண்டி விட்டு இல்லைன்னா கிளறி விட்டு இதை கலந்துட்டு அந்த மண்ணை அப்படியே மூடி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இந்த உரத்தை எப்படி செய்யறதுன்னா, ஸோ நாம வந்து இந்த டப்பால ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நாறு இல்லைன்னா அட்டைப்பெட்டி தாங்க வைக்கணும். இப்படி இது ரெண்டையும் வைக்காம ஃபர்ஸ்ட் லேயர்லயே நீங்க ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சீங்கன்னா வந்து நிறைய தண்ணி இதாக இருக்கும். அதுக்கும் மேல் இருக்கிறது எல்லாமே சுத்தமா ஈரம் இல்லாம இருக்குங்க. ஆனா கீழ் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரமாய் பூரா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருங்க. சில அன்வான்ட் பாக்டீரியாஸ் எல்லாம் வந்துடும். வீட்டுல வந்து நாங்க கடையில தான் தேங்காய் வாங்குறோம், அதனால எங்க வீட்டுல தேங்காய் நார் இல்லைன்னா வந்து அப்படி கடையில வாங்குற தேங்காய் நார்ல எங்களுக்கு கொஞ்சம் தான் தேங்காய் நார் கிடைக்குது, அதனால எங்களால தேங்காய் நார் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாத்தீங்கன்னா இது எப்படி மூடணும்னு பாத்தீங்கன்னா அந்த கீழ் இருக்கிற ஹோல்ஸை வந்து லைட்டா மட்டும் கவர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இதோ இப்படிதான். இது பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு சின்ன சின்ன அட்டைப்பெட்டி இதை வந்து இப்படி மூடி விட்டுருணுங்க. அப்படி அட்டைப்பெட்டி இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்றேன். இது ஒருவேளை உங்க வீட்டுல தேங்காய் நார் இல்லாம கொக்கோ பீட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா தேங்காய் நார் இதுல போட்டேன். நெக்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாதாரண மண்ணுங்க. இதுல நீங்க அப்படி உரம் மண் ஆட் பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுவும் என்னோட உரம் மண்ணு தான். இதையும் நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் இந்த வீடியோட எண்டிங்ல. கொஞ்சோண்டு நான் கலந்துட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் வந்து ட்ரைட் லீவ்ஸ். அப்படி உங்க வீட்டுல ட்ரைட் லீவ்ஸ் இல்லைன்னா சாதாரண லீவ்ஸே போட்டுக்கலாங்க. இது வந்து இப்படி டோட்டலாலாம் போட தேவையில்ல, கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லேயருக்கு மட்டும்தாங்க. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து வெங்காய சருகு, என் வீட்டுல எடுத்த வெங்காய சருகு கொஞ்சம் போட்டேங்க. அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி அட்டைப்பெட்டியை வச்சு அடைச்சிடணும். இதுல வந்து உங்க வீட்டுல இப்ப வந்து கெட்ட தயிர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதுல ஊத்துனோம்னா மைக்ரோப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். என் வீட்டுல இருக்கிற எல்லா கழிவுகளையும் நான் இதுல நிரப்ப போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து நிரப்பியாச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த டீகம்போஸ் ஆகிற ரேட் வந்து கூட இருக்கணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த உரம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன சத்து இருக்குன்னு நான் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த எலுமிச்சம்பழ தொல்லி, சாத்துக்குடி தொல்லியும் இருக்கும். வெங்காயத்தோல் தாங்க செம்ம சத்துங்க. ஆக்சுவலி நானே இதை எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு வெங்காயத்தோல்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்புறம் வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் தண்ணி வரும் பாத்தீங்களா, அது வந்து ஆக்சுவலி சல்ஃபர்னால தான். இந்த சல்ஃபர் வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து மினிமம் அமௌண்ட்ல தேவைப்படுது. அதே மாதிரி ஆக்சுவலி அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இதுலயும் வந்து சல்ஃபர் சத்து வந்து அளவா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இதுல மேலால வந்து வாழைப்பழத்தோல் கூட போட்டுக்கலாம். நீங்க இதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க, இல்ல முழுசா போட்டுக்கலாம். உங்களுக்கு கட் பண்ண டைம் இல்லைன்னா என்ன உங்களுக்கு ஒரு 2-3 நாள் சேர்த்து எடுக்குங்க. இது மாதிரி 2-3 நாள்னா ஒரு வாரமே கூட சேர்த்து எடுக்கலாம். இதை வந்து நீங்க நல்லா கீழே வச்சு மூடலைன்னா உங்களுக்கு வந்து இதுல புழு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஹவுஸ் ஃப்ளை மாதிரியான ஒரு இது வந்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்றும் டேமேஜ் இல்லைங்க. அப்புறம் வந்து இதை நீங்க கிளறி விடும்போது வந்து வெள்ளை கலர்ல ஒரு வார்ம் தெரியலாம். அந்த வார்ம்னால பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மும் கிடையாது. அந்த வார்ம் வந்து நிஜமாவே வந்து உங்களுக்கு டீகம்போஸ் பண்ண ஹெல்ப் தாங்க பண்ணும்.
அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் அதோட லைஃப் பீரியட் முடிஞ்சோடனே அதுவும் சேர்த்து தன்னைத்தானே டீகம்போஸ் ஆயிரும். அப்புறம் இதை வந்து கவர் பண்ணி உங்கள் தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இது வந்து டீகம்போஸ் ஆயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி வீடியோட எண்டிங்கில் வந்து பேப்பர் அட்டாச் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் வந்து காட்ட போகிறேன். அப்புறம் சாரி, நான் இந்த மண்ணை வந்து உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன்னு சொல்லி காட்டினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே டீகம்போஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாமல் நல்லா ஃபுல்லாகவே ஃபர்டிலைசர் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மண்ணுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இன்னொன்று உங்களுக்கு காட்டலான்ட்டு இருந்தேன். வாங்க அதை பார்க்கலாம். அது வந்து அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஆக்சுவலி நான் போன வீடியோ மணி பிளான்ட் பற்றி போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் சில காரணங்களால் என்னால் போட முடியல. ஆனால் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அது வந்து நான் ரெடி பண்ணதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா தண்ணியிலே வளர்ந்த ரூட்டு. என் வீட்டில் இருக்கிற ஹைட்ரோஃபோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஹைட்ரோஃபோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே வந்து எல்லா நியூட்ரியன்ஸுமே, மண்ணில்லா விவசாயம் இல்லையா, தண்ணியிலேயே வந்து எல்லா நியூட்ரியன்ஸுமே பிளான்ட்ஸுக்கு கொடுக்குறதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை. இது வந்து இப்போ தான் கீழே வேர் விட்டுருக்கு. இது வந்து தண்ணியிலேயே தான் வேர் விட ஆரம்பிச்சிச்சுங்க. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இதோட கிளிட்டோரியா டெர்னாட்டியாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து. அப்பர் ஜெரிட்டா. இதோட பூனால நிறைய யூசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுவும் பாத்தீங்கன்னா சங்குப்பூ தான். அப்புறம் வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோல ஹைட்ரோஃபோனிக்ஸ் பத்தி பிரீஃபா போடுறேன். அடுத்தது போன்சாய் பத்தியும் நான் நெக்ஸ்ட் வீடியோல போடலான்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இது மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ. சீஷெல்ஸ் இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம். எக்ஸல்லையும் பார்த்தீங்கன்னா இதோட இது இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு. அப்புறம் வந்து நைட்ரஜன். இதோட மெயின் சோர்ஸ் வந்து டீ லீவ்ஸ், அதாவது யூஸ் பண்ண டீ லீவ்ஸ். அப்புறம் வந்து ஃபாஸ்பரஸ், ஆனியன் வேஸ்ட், ஆனியன் பீல்ஸ், பனானா பீல்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த ஃபாஸ்பரஸ் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் இதோட நைட்ரஜன் யூஸஸ் பார்த்தீங்கன்னா ரூட் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். ஃபாஸ்பரஸோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங்கை பூஸ்ட் பண்ணும். பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா பனானா பீல், உட் டேஷ், அப்புறம் உட் சார்கோல். இது கூட வந்து எக்ஷெல் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டெம்மை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.